துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்போது உங்களுக்கு வந்து 6ல் சுக்கிரன் உச்சம். அதுவும் எந்த மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 6னாலே வந்து கொஞ்சம் நிறைய குறை கண்டுபிடிக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு வேலை எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கிறது, அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 2, 7, 5ன்னும்போது ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட வருமானத்துக்காகவும் குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்காக நிறைய வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே நல்லாகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஸோ நிறைய அலைச்சல்கள் வேலையில் வந்து நிறைய அங்கே இங்கே போன்னு சொல்லி கொஞ்சம் அலைக்கழிக்கிறமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லெவலில் மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய காசு, பெரிய முன்னேற்றம். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்டு அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4, 5ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களும்போது சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து எதாவது கடன் வாங்குறதோ, வழக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோன் போட்டு எதாவது புது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியும் சனியாக இருந்து அது வந்து 2ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை நிறையா கேர் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து 9ல் வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து எங்கேனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவேன், அங்கே தூக்கி போட்டுருவேன், இங்கே தூக்கி எதாவது மிரட்டுவானுங்க. அதனால் வந்து நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை மாமனார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். எவனாச்சும் வந்து உள்ளே வந்து நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு ஏதாச்சும் நாட்டாமல் பண்ணுவாங்க.